வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம மிளகா நாற்று விட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா. மிளகா நாற்று நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக விட்டு அதை முளைக்க வச்சு கொஞ்சம் ஒரு 30 நாள் ஆகிப்போச்சு. அந்த 30 நாள் சென்று மிளகா பிடுங்கி வேறு இடம் நடணும். அங்கே ஒரு ட்ரே மாதிரி ஒன்று வாங்கின்னு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நிலம் பெருசாக இருக்கும், இல்லை தோட்டத்தில் இடம் இருக்கும், நம்ம அது மாதிரி வச்சுப்போம். ஆனால் எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் இங்கே இருக்காது இல்லைங்களா. நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து இடம் இல்லாததுனால இதுமாரி ஒரு ட்ரே வாங்கின்னு வந்து வச்சு அந்த ட்ரேயில் வந்து 4 பக்கமும் இடம் விட்டுருப்பாங்க. இந்த ஊர் மெத்தட் இப்படி தான். அதனால அதை 4 பக்கமும் குழாங்கல்லி அந்த தண்ணி தேக்கிறதுக்காக, அந்த தண்ணி நம்ம ஊற்ற தண்ணி நாற்றுலேயே இருந்ததுன்னா பிளாஸ்டிக் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக்கில் வந்து நம்மளுக்கு அது முளைச்சாலும் பயன்படாது, அந்த தண்ணி அதிலே நின்றுச்சுன்னா. அதனால் அந்த 4 மூலையும் நம்மளுக்கு வந்து இடம் விட்ருக்காங்க. அந்த இடம் எதுக்காகனா அந்த கல்லை கொட்டி நிரப்பிடணும். குழாங்கல்லி வாங்கின்னு வந்து இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஊரில் காஸ்ட்டு தான், நல்ல விலை தான். இது வந்து இதுவே ஒரு 1000 ரூபாய்க்கு அப்படி இருக்கும் நம்ம ஊர் காசுக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு செடியை வளர்த்து அதில் ஒரு மிளகா பறித்து நம்ம அதை அழகு பார்க்கறதே அது ஒரு பெரிய விஷயம் விவசாயியாக இருந்தால். அதனால் நம்மளுக்கு வந்து இது பிடிச்சமான விஷயன்றதுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் செலவு பண்ணி நம்ம இதை பார்த்துக்குறோம். ஆனால் அது பெரிய செலவும் கிடையாது. ஆனால் ஒரு மன திருப்திக்காக தான் இதை செய்கிறோம். பாருங்கள், 4 பக்கமும் கொட்டி நிரப்பியாச்சு. அதுக்கே 4 பக்கமும் கொட்டுறதுக்கு இடம் இல்லை, பத்தலை, கல் பத்தலை. அப்போ நிரப்பிட்டு நம்ம அந்த குழாங்கல்ல இப்போ ஊற்றுற தண்ணி பூரா செடியிலே இருக்காது. குழாங்கல்லில் 2 பக்கமும் நம்ம கிட்டத்தட்ட மண்பானையில் தண்ணி வச்சா எப்படி நம்மளுக்கு செடி கீழே வந்து ஜில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மெத்தடில் செய்கிறோம். ஆனால் இந்த படத்தில் நான் பெருசாக அந்த படத்தை பார்த்துலாம் நான் செய்யலை. அதில் போட்டிருக்காங்க மேனுவலாக நம்ம என்னென்ன செய்யணுன்றது. இப்போ அது 4 பக்கம் கொட்டிட்டோம் பாருங்கள். கொட்டிட்டு இதுக்கு மேலே தான் நம்ம மண் கொட்ட போகிறோம். அதுக்குன்னு நம்ம ரோட்டு மண்ணோ இல்லை குப்பை மண்ணெலாம் இங்கே கிடைக்காது நம்மளுக்கு. எல்லாம் நம்மளுக்கு விலை போட்டு தான் வாங்கி ஆகணும். பாருங்கள், இது விலை போட்டு வாங்கின மண் தான். 2 பாக்கெட்டு வாங்கினா 2 பாக்கெட்டு பத்தலை. அப்போ இது போன தடவை தக்காளி செஞ்சுருப்பேன், அதை நான் வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அந்த தக்காளி இருந்த மண் வந்து மீதி அப்படியே இருக்குது, இதையும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரே. இது முதல்ல வாங்கி வந்தது. ஆனால் இதில் செம்மையாக தக்காளி காய்ச்சிதுங்க மக்களே. நம்ம வந்து சரியாக அதை வீடியோ எடுத்து போடலை, அப்போல்லாம் யூடியூப் அதிகமாக நான் தொடங்கலை. அதனால் உங்களுக்கு வந்து நான் இதை காட்ட முடியல. பாருங்கள், இந்த 2 பை மண் வாங்கிட்டு வந்தோம். அந்த 2 பேக் மண் இதுக்கு பத்தலை. அப்போ இன்னொரு பேக்கில் இருக்கிற மண்ணும் வந்து தற்சமயத்துக்கு வாங்கி வந்து வைக்கிறது எனக்கு அது பழக்கம். அதையும் கொட்டி நிரப்பி அது நல்லா சின்னதாக தூளாக உடச்சி விட்டு அந்த மேலே இருந்த பழைய மண்ணையும் கொட்டி அதையும் உடச்சி விட்டு மேலே தண்ணி ஊற்றி நிரப்பியாச்சு. நிரப்பிட்டு அது சமப்படுத்தணும். தண்ணி ஊற்றும் போது மற்றபடி நம்ம அதிகமாக செடி நட்டதுக்கப்புறம் எதுவும் திருத்த முடியாது, வேர் விழுந்துடும். அதனால் கரெக்டாக அந்த லெவலாக பார்த்து நிரப்பிட்டு தண்ணி விட்டு தண்ணி தெளித்து நல்லா ஈரம் பண்ணிடணும் மண்ணை. நைட்டு ஈரம் பண்ணிடணும். அந்த காலையில் தான் நம்ம வந்து அதை நடணும். ஆக்சுவலாக இப்போ மழை பெய்யுது, அதனால் நம்ம வந்து அதை இப்போயே ரெடி பண்ணுறோம். பாருங்கள், அந்த 4 பக்கமும் நிரப்பிட்டு நான் விட்டு வச்சுக்கிறது ஒரு பாத்தியே நடலாம், பெரிய பாத்தியே நடலாம், 1 சென்ட்டுக்கு நடலாம், 1 சென்ட் மண் அளவுக்கு நடலாம். ஆனால் நம்மளுக்கு நல்லா முளைக்குமா முளைக்காதோன்னு நம்ம வந்து விட்டது அப்படியே நல்லா குப்புன்னு முளைச்சி போச்சு சூப்பராக. பாருங்கள், இப்போ வந்து 6 செடி தான் நடணும். 6 செடிக்கு வந்து 2 வச்சா கூட 12 செடி தான் எனக்கு தேவைப்படுது. நானும் நிறைய பேர் வேலை செய்கிற நண்பர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்து நடுங்க உங்களுக்கு இடம் இருந்தால். ஏன்னா அவங்களாம் வந்து தனி வீடு, சொந்த வீட்டுக்காரங்க. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாழறோம். அப்போ எங்களுக்கு வந்து அதிகம் தேவைப்படாது. பாருங்கள், அப்படியே முளைச்சி போச்சு. நான் போட்டது ஒரு 6 மிளகா கிள்ளி தான் போட்டேன். அது என்னன்னா அவ்வளோ நாற்று மாதிரி சூப்பராக வந்துடுது. இது பாண்டிச்சேரி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின செடி மிளகா தான். தாளிக்கிறதுக்கு வாங்குறப்பெல்லாம் நம்ம தாளிக்கும் போதெல்லாம் என்ன செய்வோன்னா அந்த விதையை கொட்டிக்கின்னு மிளகா மட்டும் தாளிச்சிப்பேன். அப்படி எடுத்து வச்சு இந்த விதை தான் இது. இது பாருங்கள், சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மிளகா செடி நடுற விதம் எப்படின்னா 2 தான் நடணும். ஏன்னா ஒரு செடி பழுதானாலும் இன்னொரு செடி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அழகாக அது வந்து துளுத்துக்கும். துளுத்து நல்லா கிளச்சி வரும்போது நல்லா தனி செடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு செடியை வந்து நடாத விட்டுட்டுனா ஒரு பக்கம் செத்து போச்சுன்னா அந்த செடிக்கு வந்து அந்த கேப் விட்டுரும். அப்போ நம்ம 2 நட்டோன்னா 2லும் வந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று 2 நடுறது சேஃப்டி, அதனால் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி 2 நடுறேன் பாருங்கள். இந்த 2 நட்டும் நம்மளுக்கு ரொம்ப மீந்து போச்சு. என்ன தான் செய்யறதுனே தெரியல. எல்லாம் உயிர் தானே, அந்த ஒரு நாற்றும் ஒரு விதையும் உயிர் தானே. அப்போ எனக்கு அதை தூக்கி கீழே போகிறது கூட எனக்கு மனசே இல்லை, என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. அப்போ வந்து 2 நட்டும் மீந்துது.
அப்போ போன வருஷம் ட்ரேயில் வந்து கொஞ்சம் அதையும் தண்ணி தெளித்து அதையும் ஊற விட்டுருக்கேன். பாருங்கள், எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கூட யாரும் இல்லை. அதனால் என்ன செஞ்சிட்டேன்னா நானே எடுத்திருக்கேன். என்னால் கூடிமான வரைக்கும் என்ன காட்ட முடியல, பெருசாக ட்ரேவும் முழுசாக காட்ட முடியல. இப்போ வந்து எப்படி நான் செய்கிறேன்றதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்கலாம். இதை பார்த்து இதேமாரி செய்யுங்க. இந்த செடி நடுறது வந்து முன்னாடியே நட்டுருக்கணும், மார்ச்லேயே நட்டுருக்கணும். என்னவோ தெரியல, இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது மக்களே. இப்போ கூட மழை பெஞ்சு நல்லா குளிர் அதிகமாக இருக்கிறதுனால தான் எங்களால் வந்து அதை இவ்வளோ லேட்டாக நடுறோம். இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மார்ச்லேயே நாங்கள் நாற்று விட்டு வச்சுருப்போம். நாற்று விட்டு எந்த செடியாக இருந்தாலும், தக்காளியாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செய்யலனாலும் நான் அப்பப்போ கடையில் வாங்குறதும் உண்டு. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது எதாவது செய்வோம். அரிசி கழுவுன தண்ணி, உளுந்து கழுவுன தண்ணிலாம் நாங்கள் அதில் ஊற்றி எதையும் வீணாக்கக்கூடாதுன்னு இதுமாரிலாம் செய்கிறது. ஆனால் ஒரு செடி நான் வளர்ந்து பூ பூக்கிறது, காய் காய்க்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் நான் வருஷம் எதனா ஒன்று இதுமாதிரி தொடங்கிட்டு தினமும் அது ஒரு ஹாபிட்டாக நினச்சி அதை போய் பார்ப்பேன், தண்ணி ஊற்றுவேன். அதை பிள்ளைங்களை வளர்க்குற மாதிரி அதுவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து அங்கே போனால் நம்ம ஊரில் வந்து நிறைய நிலம் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்குறோம், அதை நம்ம செய்கிறோம். ஆனால் அதை விட எனக்கு ஒரு செடியும் பூ பூக்குது, தினமும் விவசாயத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் நான் வந்து இதெல்லாம் பார்க்குறது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயன்றதுக்காக இது உங்களுக்கு காட்டுற மக்களே. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை செய்யுங்க. அதில் வந்து 12 செடிக்கு மேலே நட்டுட்டும் மீதி இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. சரி, போன வருஷம் மண்ணில் வந்து அதில் பெருசாக சத்து இருக்காது, இருந்தாலும் தண்ணி தெளித்து அதை தூளாக உடச்சி விட்டு அதுலேயும் ஒரு 2 வச்சா கூட அதில் ஒரு 6 செடி வைக்கலான்ற மாதிரி, எதையும் வீணாக்கக்கூடாது, நிறைய பிடிங்கிட்டோமே அப்படி சொல்லிட்டு அதில் வைக்கிறேன். அந்த பழைய மண்ணை வந்து சுத்தப்படுத்தி அதுலேயும் தண்ணி தெளித்து பாருங்கள், அதையும் செய்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு செடி இப்போ நான் எடுத்த நாற்றுல அது சின்ன நாற்று மீந்து போச்சு. அதைத்தான் வந்து அதிலையும் வச்சு தண்ணி தெளித்து விட்ருக்கேன். ஏதோ நான் பண்ணியிருக்கேன், அது வந்து எவ்வளோ சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் வந்து விவசாயன்றது ரொம்ப பொறுமை வேணுன்றது வந்து மட்டும் எனக்கு தெரியுது. நீங்களும் அப்படியே வந்து அதை செய்யுங்க. விவசாயன்றது வந்து சும்மா இன்னைக்கு போட்டு நாளைக்கு போய் மார்க்கெட்டில் வாங்கிக்கிற காய்கறி கிடையாது. அது ஒன்று துளிர் விட்டு நம்ம எடுத்து வைக்கிற செடி அடுத்த இடத்துல வந்து போய் மண்ணும் ஒத்துக்கணும், அதுவும் இருக்குது இதில். இது பெரிய சேலஞ்சு தான். இருந்தாலும் இது முளைக்கட்டா போட்டோன்னா விட மாட்டேன். அதுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் போட்டுன்னே தான் இருப்பேன். நீங்கள் பாருங்கள், இது மீண்டும் நம்ம வந்து இந்த செடி வளரும் போதும், பூ பூக்கும் போதும், காய் காய்க்கும் போதும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மக்களே. நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அதில் ஒரு செடியை வச்சு நீங்கள் பச்சுன்னு காலையிலே இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லா அமைதியாக இருக்கும், டென்ஷன் இருக்காது. விவசாயம் பெரிய நிலத்தில் தான் பண்ணணும்னு கிடையாது, இப்படி கூட பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதேமாரி செய்யுங்க. நான் பாருங்கள், இன்னும் மீதி நாற்று வச்சுருக்கேன். சப்போஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் யாருன்னா ஃப்ரான்ஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, யாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை, என் கூட இருக்கிறவங்களும் நிறைய பேர் வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிளகா நாற்று தேவைன்னா உடனே எனக்கு வந்து என் நம்பர் எல்லாருக்கிட்டே இருக்கும், கால் பண்ணுங்கள். அப்போ நான் மிளகா நாற்று தரலாம். நீங்களும் நட்டு கொண்டு போய் செடி நட்டு நல்லா சந்தோஷமாக அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. எனக்கும் அது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தேவைன்னா கொடுங்க. உடனே வேலைக்கிழமை விரதத்தை முடிச்சாச்சு. பாலை காய்ச்சி வச்சு திராட்சை பழத்தை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பிளை வச்சு வாழைப்பழம் வாங்கின்னு வரல. அதனால் வந்து நம்ம அதை முடிச்சாச்சு மக்களே. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு நாற்று வேணால் சொல்லுங்கள் மக்களே, நான் நாற்று கொடுக்க நான் ரெடியாக தான் இருக்கேன். நான் இப்போவே இந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் நாற்று வந்து என்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் போடுறேன். இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு நாற்று வேணும்னா ஒரு நண்பர்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 10 நாற்று கொடுப்பேன். அந்த 10 நாற்றே உங்களுக்கு வந்து 10 ஜாடியில் வைக்கலாம். நான் இடம் நிறைய இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் நான் 2 வச்சுருக்கேன். ஓகே மக்களே, பாய்.